பெங்களூர்லேருந்து வரோம். ஆக்சுவலி ஆடி மாதம் ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா, அம்மா பார்க்கலான்னு அங்கே வந்திருக்கோம். அங்கேருந்து மதுரை வந்து இப்போ தான் இங்கே வரோம். ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் இவ்வளோ ரஷ்ஷாக இப்படி இருக்கும்னு தெரியாது. வெயிலெல்லாம் அவ்வளோ கம்ஃபர்டபுள் எல்லாம் இருக்கிறதுல வெயிலெல்லாம், பட் நல்லா இருக்குது. அங்கேயும் ரொம்ப பெங்களூர் உங்களுக்கு தெரியல, மைசூரில் இந்த மாதிரி தான் எல்லாம் நல்லாயிருக்கும். ஃபெஸ்டிவல் எல்லாம் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கு. யா சூப்பர். நான் இந்திய ராணுவத்தில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ ஜம்மு காஷ்மீர்லேருந்து வந்திருக்கேன். ஜம்மு காஷ்மீரில் உரியில் இருக்கேன். நான் போன வருஷமாக வந்து ஒரு 5-6 வருஷமாக ட்ரை பண்ணேன், லீவே கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த டைம் தான் லீவ் கிடச்சிது. இந்த லீவ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மக்கள் ரொம்ப வருஷம் கழித்து நம்ம ஊர் கோயில், அந்த தேர், அவர் எங்களும் மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் என்னை மாதிரி ஆர்மிக்காரங்க ரொம்ப பேருக்கு இந்த மாதிரி விடுமுறை அவங்க நினச்ச நேரத்துக்கு கிடைக்கிறதில்ல. ஆனால் எனக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் இந்த தேரோட்டத்தை எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி. கடைசியாக 8 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்து நான் பார்த்தேன். 8 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் மறுபடியும் வந்து சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப ஜாலியாக இருக்குது. இந்த கோயில் வந்து ரொம்ப ஆசியா கண்டத்திலே 2வது மிகப்பெரிய தேர். இந்த ஆசியா கண்டத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல், இவ்வளோ கூட்டம் எந்த ஒரு தேருக்கும் வராது. அதனால் இது பார்த்து ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பேர் வந்து அருணாங்க. நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். நாங்கள் வந்து 108 திவ்ய தேசம் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கோம். ஸோ நாங்கள் இந்த கோயிலுக்கு 108 திவ்ய தேசம் கோயிலுக்கு வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆண்டாள் கோயிலுக்கு வரும்போதெல்லாம் எங்களோட ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு கோரிக்கை நிறைவேறுக்குது. இவங்க வந்து போன வருஷம் அவங்க மகனுக்காக வேண்டினாங்க. திருமணம் அடுத்த வருஷமே நடந்தது. இந்த இயர் ஃப்ரெண்டு அவங்களோட பையனுக்காக வேண்டுதல் வச்சுருக்கோம். இவங்க ஒரு வீடு வாங்கணும்னு வச்சுருக்காங்க. இவங்க தொழிலுக்காக வந்திருக்காங்க. நான் என் பொண்ணு படிப்புக்காக வந்திருக்கேன். ஆண்டாள் கிட்ட வேண்டினோம்னா எல்லா கோரிக்கையுமே நிறைவேறுது. அதனால நாங்கள் வருஷம் வரோம். ஸோ ஆண்டாள் வந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப இஷ்ட தெய்வம். அவ்வளோதாங்க. ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்துட்டு போனால் நல்லது நடக்குது. நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுட்டு வந்தோம். நாங்கள் ஒரு தொழில் வீடு வாங்குறதுக்காக இங்கே கேட்டு வந்திருக்குறோங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஒவ்வொரு தடவையும் வர்றப்போ ஒரு கோரிக்கை வச்சுட்டு தான் வரோம். நல்லா நடக்குது. ரொம்ப விசேஷமாக நல்லா இருக்கும். ரொம்ப பிடிக்கும். இந்த தேரோட்டம் வந்து ஆண்டாள் ரெங்கமனார் வந்து கல்யாணம் பண்ணி அதை வந்து தீர்த்தேராக கொண்டு போவாங்க. சூப்பராக இருக்கும். இதோட ஸ்பெஷல் வந்துட்டு அதான் திருக்கல்யாணம் நடக்கும். ஆண்டாள் வந்து இன்னைக்கு பிறந்தது. ஆடிப்பூரம் வந்து ஆண்டாளோட பிறந்த நட்சத்திரம். அன்னைக்கு இப்படி பண்ணுவாங்க. வருஷம் எங்கள் ஆண்டாள் தேரோட்டத்துக்கு வருவோம். இங்கே வரனால திருக்கல்யாணம் நடக்கும். அதை பார்த்தோன்னா நம்ம நினைச்சது நடக்கும். திருமணம் நடக்காதவங்களுக்கு வேண்டிக்கிட்டால் திருமணம் நடக்கும். பல நன்மைகள் என்ன மனசுக்குள்ளே நின்றோமோ அது நடக்கும். வியாபாரங்கள் எல்லாமே நல்லா நடக்கும். நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம். அதனால் வருஷம் வரனால எங்கள் பிஸ்னஸ் நல்லா போகுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.